Good morning, praise Lord. Welcome to this video. இயக்க ரீதியாக நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்டுக்கலாம். இயக்க ரீதியாக அப்படின்னா ஏதோ நிறைய பேரை திரட்டிக்கிட்டு போராட்டங்களை நடத்துறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. இயக்கங்கள் அப்படின்னா இப்போ நான் காலையில் எழுந்து என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய மூளை, என்னுடைய பிளானிங் அதை குறிக்கலாம். அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். நம்ம ஏதோ மன உளைச்சல்கள் நமக்கு இருக்குது, நமக்கு ஏதோ ஒரு குறிக்கோள் இல்லை அப்படின்னா நம்முடைய இயக்கங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் என்னுடைய வீட்டார் செய்யறதை பார்த்து தான் நான் நிறைய காரியங்கள் கற்றுக்கிட்டது உண்டு. உதாரணத்துக்கு என்னுடைய தாயார் நேருவை நிறைய இது உதாரணத்துக்கு சொல்வாங்க. நேரு ஒரே ஒரே காரியத்தை அவர் செஞ்சுட்டே இருக்க மாட்டாராம், மாற்றிடுவாராம். கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அப்புறம் வேறு ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிப்பாராம். அதுபோல் ரொம்ப நேரம் அவரால் அந்த மாதிரி இருந்தால் ஒர்க் பண்ண முடியுமா. ஸோ இதை எங்கள் வீட்டில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். அதாவது இப்போ வெசல் கிளீனிங் இல்லை அப்படின்னா தொடர்ந்தேச்சியாக அதை செஞ்சு முடிக்க மாட்டாங்க. செஞ்சுட்டு வேறு ஏதோ ஒரு வேலையை பார்ப்பாங்க. அப்படி செஞ்சால் நமக்கு போர்டம் அந்த மாதிரி இருக்காது. ஸோ இது நேரு டெக்னிக் அப்படின்ட்டு சொல்கிறாங்க டீச்சர்ஸை. அதுக்கப்புறம் ஆஸ்கார் வைல்டு டெக்னிக்கிட்டு இருக்குது. அது ஒரு ஆசிரியர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதில் என்னென்னு பார்த்தா, நம்ம இப்போ கல்லூரியில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா மற்றவங்க கிட்ட நம்ம அனாவசியமான பேச்சு அது மாதிரி இருந்தாக்கா நமக்கு பிரச்சனைகள், சண்டைகள் அப்படி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த சார் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா ஏதோ ஒரு சின்டிலேட்டிங் ஸ்டேட்மெண்ட் ஏதோ அப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணுமா. அதை நம்ம ஜோக்குலராக நம்ம கல்லூரியில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் அதை ஷேர் பண்ணுறதோடு நிறுத்திக்கணும், அனாவசியமாக எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டு ஆஸ்கார் வைல்டு டெக்னிக் அப்படின்ட்டு சொல்லுவார். ஸோ இதை நான் என்னுடைய 30 இயர்ஸ் டீச்சிங் கேரியரில் நான் நிறைய பண்ணியிருக்கேன். மற்றவங்களுக்கும் நான் அதை சொல்லி கொடுத்துருக்கேன். அதோட என்னுடைய தாயார் காலையிலே எழுந்து லிஸ்ட்டு போட்டுடுவாங்க, இன்றைக்கி என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வீட்டில் தான் இருப்பாங்க அவங்க. வீட்டில் இல்லை வெளியே பேங்க்கு அந்த மாதிரி வேலைகள் இன்றைக்கி என்னென்ன இருக்குது அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு வேலை செய்வாங்க. இதுவும் ஒரு முக்கியமான டெக்னிக். நான் வேறு புஸ்தகங்களில் நான் படிச்சிருக்கேன் அதுமாரி. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் நம்ம கேள்விப்படவே இல்லை அப்படின்னா நமக்கு நம்ம அதாவது நம்முடைய இயக்கங்கள் தினசரி இயக்கங்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இதில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நானும் அப்படி தான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன். அது நேர மேலாண்மை, நம்மளோட லைஃபு அப்படின்னா என்ன அப்படின்னா நேர மேலாண்மை தான் நம்மளுடைய லைஃபு. அது ஒரு டாக்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நிறைய நாள் நான் 8:30 மணிக்கு நைட்டு தூங்கி போயிடுவேன். ஸோ அப்படி நீ செய்கிற அப்படி சொல்லிட்டு அந்த மேடம் சொன்னாங்க, 8:30க்கெல்லாம் தூங்குறது நல்ல பழக்கம் கிடையாது. ஸோ ஆஸ் அ டீச்சர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்க்கு எப்படின்னா அவங்களுடைய நலனுக்காக நீங்கள் எதாவது சிந்தனை பண்ணுங்க, அவங்களுடைய பிரச்சனை என்ன, அல்லது டிவி பாருங்கள், ஏதோ கொஞ்சம் ரீட் பண்ணுங்க அப்படியெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. தூங்குகிற நேரம் ஏங்குகிற நேரம்லாம் வாழ்க்கையில் சேராது. ஸோ இதெல்லாம் தான் நான் கற்றுக்கொண்ட
காரியங்கள் இன்னும் நிறைய எனக்கு தெரியும். அதை வந்து நான் தொடர்ச்சியாக என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கலாம்.